இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மான்வா வந்து போன்லெஸ் கிராமஸ் சாப்டர் 57 சாப்டர் ஸ்டார்டிங்கில் வேம்பேர் கவுண்ட்டு ஹீரோகிட்ட சண்டை போடுறதுக்கு வரத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னு காட்டுறாங்க. சில பேர் வந்துட்டு கிரேப்ஸ் இருக்க ஒரு பெரிய தட்டை தூக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு கை வந்துட்டு அந்த தட்டில் இருக்க கிரேப்ஸ் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. அது யாருன்னு பார்த்தா வேம்பேர் கவுண்ட்டு தான். அவன் பார்த்தா மற்றவங்களோட ரொம்பவே ஹைட்டாக இருக்கான். அப்போ வந்துட்டு அவனை பற்றி நினச்சி பார்க்குறான். அதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்ட்டு எனக்கு தெரியல. நான் தொடர்ந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபைட்டே என்னோடய வாழ்க்கையாக மாறிச்சு. இறுதியில் கணக்கே இல்லாத அளவுக்கு பணங்கள் மேலே இருந்தேன். அப்போது காட் ஆஃப் பேட்டில் இருந்துட்டு என்ன அவரோட டிசபிள் கேண்டிடேட்டாக சூஸ் பண்ணார். எங்கள் இனத்தோட ஆசைனா ஹியூமன்ஸோட அசைக்க முடியாத கிரேட் ஃபோர் அலைன்ஸ் நேஷனை ஸ்டாய் பண்ணுறது தான் எங்கள் இனத்தோட ஆசை. அப்புறம் நாங்களும் கணக்கே இல்லாத அளவுக்கு ஹியூமன்ஸாக கொண்டோம். அப்புறம் 3 நேஷன்ஸையும் டிஸ்ட்ராய் பண்ணோம். அப்போது அந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கையின் அடிப்படையாக இருந்த நீர் ஊற்று இருந்துட்டு சிவப்பு நிறமான ரத்தமாக மாறிச்சு. அப்புறம் நாங்கள் மட்டும் இந்த ஃபைனலேஷனை கம்ப்ளீட்டாக கான்கர் பண்ணிட்டோன்னா அப்புறம் நான் காட் ஆஃப் பேட்டிலோட ட்ரூ டிசபிளை அக்னாலேஜ் பண்ணப்படுவேன். அப்புறம் பீக்கையும் ரீச் பண்ணிடுவேன். அப்புறம் வேம்பயர் கிங்காக ஆயிடுவேன். அவன் நினச்சி பார்த்ததுக்கப்புறம் அந்த நேரத்தில் வேம்பயர் கவுண்டோட பட்லர் வந்துட்டு கவுண்ட் அங்கே ஒரு ப்ராப்ளம். உங்கள் படையை ஒருத்தன் வந்துட்டு கொலை பண்ணிகிட்டு இருக்கான். இல்லை அவன் படுகொலை பண்ணிகிட்டு இருக்கான். வேம்பயர் கவுண்ட்டுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க. அதில் அவன் வந்துட்டு ஒரு கண்ணு வழியாக ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ வந்துட்டு வேம்பயர்ஸை படுகொலை பண்ணுறத பார்த்த கவுண்ட் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா, அவன் எந்த நேஷன் அந்த அவனை அமைச்சிருக்கு. அதுக்கு வேம்பயர் கவுண்ட் பட்லர் வந்துட்டு நடுங்கிக்கிட்டே அவங்க திடீர்னு அப்பேர் ஆனாங்க. அதுக்கு வேம்பயர் கவுண்ட் வந்துட்டு திடீர்னா என்னோட ப்ரிசியஸான படை வந்துட்டு திடீர்னு ஒருத்தன் வந்து படுகொலை பண்ணுறான். அப்புறம் என் கமெண்ட்டுக்கு கீழே இருக்க எல்லா கண்களையும் மண்ணு தூவிட்டு அவன் எப்படி திடீர்னு வதக்க முடியும். அப்போ வேம்பயர் கவுண்ட் வந்துட்டு கோவப்பட்டு அவனோட பவர் ரிலீஸ் பண்ண அதனால் மற்ற வேம்பயர்ஸ்க்கெல்லாம் அஃபெக்ட் ஆகி ரத்தம் வந்து எடுக்கிறாங்க. இப்போ வேம்பயர் கவுண்டோட பட்லர் வந்துட்டு கவுண்ட் காம் டவுன் ஆகுங்க. அப்போ வேம்பயர் கவுண்ட்டுன்ட்டு சொல்கிறான், நான் மட்டும் இந்த சிட்டியை பர்ஃபெக்டாக கான்கர் பண்ணியிருந்தா நான் காட் ஆஃப் பேட்டிலோட ட்ரூ டிசபிளை அக்னாலேஜ் பண்ணப்பட்டிருப்பேன். வந்துட்டு எல்லா பிளானையும் கொலாப்ஸ் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் தான் ஹீரோவை வேம்பயர் கவுண்டெல்லாம் அட்டாக் பண்ணது நடந்திருக்கும். இப்போ ப்ரெசென்ட்டில் ஹீரோ வந்துட்டு அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இந்த சிட்டி பற்றி நினைக்கிறது விட்டுட்டு என்னோட டீம் நம்பர்ஸை காப்பாற்ற பார்க்கணும், அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஓடி போய் அவங்களுக்கு முன்னாடி கவுண்டர் ஷீல்டு போடுறான். அப்போ அந்த பிளேட் மேனிப்புலேஷன் அட்டாக் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷராக ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுனால கவுண்டர் ஷீல்டு வச்சு தடுக்கிறதுன்ட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ கவுண்டர் ஷீல்டு லைட்டாக கிராக் விடுது. அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அப்படின்னு நினைக்கும் போது கவுண்டர் ஷீல்டை உடைச்சுன்னு ஹீரோவை அட்டாக் பண்ணிடுது. அப்போ ஹீரோவை பார்த்தா ஹீரோவை செம்ம டேமேஜ் பண்ணியிருக்கு அந்த அட்டாக்கு. அப்போ கிளாக் டவர் ரிசார்ட், டகாஸ்கி, அப்புறம் லிஜெண்டரி நிஞ்சான்ட்டு வராங்க. இப்போ அவங்க 3 பேரும் வந்துட்டு ஆன்சன்கியூ நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோன்ட்டு நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு கிளாக் டவர் ரிசார்டன்ட்டு நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். அப்போது லெஜெண்டரி நிஞ்சான்ட்டு சொல்கிறான், நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம், ஆனால் உனக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா நீ தான் அந்த அட்டாக் வந்துட்டு முன்னாடி வந்து எடுத்துக்கிட்ட அப்படின்றான். இப்போ எல்லோரும் மேலே பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா வேம்பயர் கவுண்டன்ட்டு இவங்க கிட்ட வரதுக்காக ஜம்ப் பண்ணியிருக்கான். இப்போ வேம்பயர் கவுண்டன்ட்டு நினைக்கிறான், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அவங்க வந்துட்டு என்னோட அட்டாக்கில் இருந்து சர்வே ஆகிட்டாங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது அவன் வந்துட்டு என்னோட படியை கொண்டது தற்செயல் இல்லைன்ட்டு நினைக்கிறேன். ஒரு வீக்கான பர்சன் ஒரு 3 பேர் அவனை காட் பண்ணதுக்காகவா அப்படின்னு நினச்சிட்டு அவனோட பிளட்டை கண்ட்ரோல் பண்ணி ஒரு வெப்பனை அவன் கையில் வர வைக்கிறான். இப்போ வேம்பயர் கவுண்டன்ட்டு சொல்கிறான், மனுஷ பூச்சிகளே உங்களை நான் துண்டு துண்டாக்க வெட்டி போட போகிறேன். அப்போ ஹீரோ வந்துட்டு அவனோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட எல்லோரும் இங்கே வந்து போங்க, நான் இவனை பார்த்துக்கிறேன். அதுக்கு டகாஸ்கி இருந்துட்டு நாங்கள் போகிறானா எங்கள் உதவி உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிடு அப்படின்றான். அப்போ வேம்பயர் கவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது இங்கேருந்து போகிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அட்டாக் பண்ண போக அப்படி அவன் போயிட்டு இருக்க சமயத்தில் ஹீரோ வந்துட்டு அவன் பக்கத்தில் போய் நிற்க, அப்போ வேம்பயர் கவுண்ட்டு நினைக்கிறான், எதுவும் என் பக்கத்தில் வந்த மாதிரியே இருக்கு. அப்போ ஹீரோவை திரும்பி பார்த்தா அவன்ட்டு நினைக்கிறான், இவன் அங்கே தானே மாட்டிகிட்டு இருந்தான், இவன் எப்போ என் பக்கத்தில் வந்தான் அப்படின்ட்டு நினைக்கிறான். அப்போ ஹீரோன்ட்ட சொல்கிறான், நீ சொன்ன எல்லா வார்த்தைக்காகவும் நீ ரெக்ரெட் பண்ணுற மாதிரி நான் பண்ண போகிறேன், புரியல, உன்னை வச்சு செய்ய போகிறேன் அப்படின்றான். இப்போ வேம்பயர் கவுண்ட்டு சொல்கிறான், முட்டாள் மனுஷனே, உன் விளையாட்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயத்தில் ஹீரோ வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாஸ்ட்டாக போய் துண்டு துண்டாக வெட்டி போட்டுட்டு போயிடுறான். அப்போ ஹீரோ வந்துட்டு உன்னை நான் துண்டு துண்டாக வெட்டி சாவடிக்க போகிறேன்டா. அப்போது கவுண்ட் துண்டு துண்டாக விழுறான். இதெல்லாம் பார்த்து ஹீரோட டீம் மெம்பர்ஸ் வந்துட்டு ஷாக் ஆகிறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு எல்லாரும் சீக்கிரமாக போய் ப்ரீஸ்ட்டை கண்டுபிடிங்க
அப்போது லெஜெண்டரி நிஞ்சா வந்துட்டு நீ தான் வேம்பர் கவுண்டை கொண்டுட்டி அதுக்கப்புறம் அது பண்ணுறதுக்கு தேவையில்லை தானே. அதுக்கு ஹீரோ வந்துட்டு உனக்கு எதுவுமே வித்தியாசமாக தெரியல, 13th ஃப்ளோரை கிளியர் பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷன்ட்டு இன்னும் வரல, அப்படி பார்த்தா இன்னும் இந்த ட்ரையல் வந்துட்டு முடியல அப்படின்றான். அப்போ பார்த்தா வேம்பர் கவுண்டோட வெட்டி போட்டு அந்த பாடி பார்ட்ஸ் வந்துட்டு ஒன்றா செய்கிறது. பட் டக்காஸ்கி வந்துட்டு இல்லை அவன் ரீஜென்ரேட் ஸ்டேட்டில் இருக்கானா. அப்போ லெஜெண்டரி நினச்சி வந்துட்டு சிட்டியோட நிலைமையை பார்க்கும்போது ப்ரீஸ்ட்டுங்கலேருந்து செத்து போயிருக்கலாம், ஸோ நம்ம 4 பேர் சேர்ந்து அவனை டிஃபீட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்க, இப்போ ஹீரோ வந்துட்டு இல்லை நான் வேம்பர் கவுண்டை நான் தடுத்துக்கிறேன், நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு ப்ரீஸ்டாக இருந்தாலும் சரி இல்லை ஓலி ரிலிக்ஸாக இருந்தாலும் சரி இதில் எதனா ஒன்று கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க. அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான் எல்லோரும் என்ன மன்னிச்சிருங்க, இந்த வேம்பர் கவுண்டை நானே தான் கொல்லணும் அப்படின்ட்டு நினைக்கிறான் ஹீரோ. அப்போ கிளாக் டவர் விசாரன்ட்டு ஹீரோவை பார்த்து நீ ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கு புரிஞ்சுது. இப்போ லெஜெண்டரி நிஞ்சா வந்துட்டு எக்ஸ்ப்ளோரிங்கில் தான் நான் எக்ஸ்பர்ட்டு, அதனால் நான் என்னோட பெஸ்ட்டை பண்ணுறேன் அப்படின்றான். அப்போது வேம்பர் கவுண்டோட ரீஜென்ரேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. அப்போ வேம்பர் கவுண்ட் வந்துட்டு ஏன் மனுஷ பையில உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா அப்படி என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்றான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான் இவனோட ரீஜென்ரேஷன் எபிலிட்டி வந்துட்டு உண்மையிலே நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. அவங்ககிட்ட இருக்க ரெக்கவரி ஸ்கில்ஸ் அண்ட் பிளேட் மேனிப்புலேஷன் ஸ்கில் இது என்கிட்ட இருக்கிறத விடவே ஹையர் எஃபென்சிவ் ஸ்கில்லாக இருக்குது. அப்போ வேம்பர் கவுண்ட் வந்துட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறான். இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த அட்டாக்லேருந்து டச் ஆகிட்டுன்னு நினைக்கிறான், ஆனால் காம்பேட் எபிலிட்டின்னு வந்தாலே நான் தான் சூப்பரியர். இப்போ வேம்பர் கவுண்ட் வந்துட்டு அவனோட பிளேட் மேனிப்புலேஷன் எபிலிட்டி வந்துட்டு கல்லில் யூஸ் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக அனுப்புகிறான். அப்போ அந்த அட்டாக் வந்துட்டு ஹீரோவையும் அட்டாக் பண்ணிடுது. அப்போது வேம்பர் கவுண்ட் வந்துட்டு இது எப்படி இருக்குது ஹியூமன், பிளேட் மேனிப்புலேஷன் எபிலிட்டினாலே உன்னோட ஒரு படி மேலடா நான். அப்போ ஹீரோன்ட்டு காம்பேட் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி வேம்பர் கொண்டு பின்னாடி வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்துட்டு ஆமாம் அதை நானும் ஒத்துக்கிறேன், உனக்கு தான் நன்றி சொல்லணும், இந்த ட்ரையலேருந்து நான் சில விஷயத்த கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனை துண்டாக வெட்டி போட்டுடுறான். இருந்தாலும் அதுலேருந்து இவன் வந்துட்டு ரீஜென்ரேட் ஆகிறான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான் இவன் நான் போன வாட்டி விடவே ரொம்ப மெலிசாவே கட் பண்ணியிருந்தேன், அப்படி இருந்தும் இவன் வந்துட்டு ரீஜென்ரேட் ஆகிறான். இந்த ட்ரையல் வந்துட்டு உண்மையாலே இம்பாசிபிளா, அப்படின்னா இவனை ஒரு ப்ரீஸ்ட் இல்லாமல் கொல்ல முடியாதா. சிட்டியோட நிலைமையை பார்க்கும்போது ஒரு ப்ரீஸ்ட் உயிரோட இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு வியர்டாக இருக்கும். அப்போது வேம்பர் கவுண்டோட ரீஜென்ரேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. இதை பார்த்து ஹீரோன்ட்டு நினைக்கிறான் இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர்ன்ட்டு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video guys.